நேற்று நாம் வெளியிட்ட அந்த மெகா சர்வே 3.0 அப்படிங்கிறது பதில்கள் பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு மகிழ்ச்சி, பல பேருக்கு அதிர்ச்சி அப்படின்னு இரண்டரை கலந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். கலை யதார்த்தம் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறதா மாற்று கருத்து இல்லை. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா சார், பெண்களுடைய ஆதரவு தான் சார் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தீர்வு சக்தியாக பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் அதை முன்னிறுத்தி தான் பல வாக்குறுதிகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு கட்சியும் கொடுத்துட்டு வராங்க. அதுதான் பின்னணியாக இருக்குது. ஏன்னா பெண்களுடைய வாக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அந்த சர்வே முடிவுகளில் பெண்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கு 42 விழுக்காடு வந்ததை பார்த்தோம். அதிமுக கூட்டணி 37 விழுக்காடு, நாம் தமிழர் 6 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சி, அதிக பெண் ரசிகர்கள் கொண்ட ஒரு நபராக, ஒரு நடிகராக, கட்சியினுடைய தலைவராக விஜய் இருக்காரு. அவருக்கு 15 விழுக்காடு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பெண்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம், வந்திருக்கக்கூடிய முடிவினுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? பிரவீன், முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம நேர்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ கருத்து கணிப்புகளின் காலமாகிடுச்சு. இப்போ நீங்கள் முகநூல் பக்கமாகட்டும், யூடியூப் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், அந்த கருத்து கணிப்புகள் என்பது புற்றீசலாக இருக்குது. எல்லாரும் கருத்து கணிப்பிட்டு தான். கருத்து கணிப்பு என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை, மிகப்பெரிய எக்ஸசைஸ். அது ஒரு சாதாரண மிகப்பெரிய அளவுக்கு பண்ண வேண்டிய ஒரு விடயம். சத்தியம் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே நாம் கருத்து கணிப்பு என்பது துல்லியமான கருத்து கணிப்பு வழங்குவதில் நாம் எப்பொழுதுமே முதன்மையான இடத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்ட்ரைக் ரேட், அதாவது நம்மளுடைய கணித்து சொல்லும் முடிவுகளுடைய உண்மையான முடிவுகள் வரும்பொழுது அந்த இரண்டு முடிவுகளும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய கணிப்புக்கும் உண்மையான முடிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கும். 92% நம்முடைய ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறது கருத்து கணிப்புகளில். அந்த வகையில் தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதுவும் நாம் மார்ச் 15 முதல் மார்ச் 25 முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை, அதாவது கடைசி நிலையில் மனநிலை எப்படி இருக்குது, வாக்காளர்களுடைய மனநிலைன்னு கல யதார்த்தத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கும். அதுவும் 234 தொகுதிகளுக்கும் நம்முடைய களப்பணியாளர்கள், செய்தியாளர்கள் எல்லோரும் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 122 பேர், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 122 பேர் போயிருக்காங்க. அவங்களுடைய களப்பணி ஆய்வுகளை தான் நம்ம விஞ்ஞான ரீதியாக அளவீடு செய்து மதிப்பீடு செய்து அதற்கு பிறகு நாம் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட சாம்பிள்ஸ் என்று பார்த்தால் 1,73,449 பேரிடம் இந்த சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளையும் சேர்த்து கட்டுக்கட்டாக அந்த பண்டில்ஸ் சாம்பிள்ஸ் அதிலிருந்து எடுத்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு குழு இந்த ஆய்வு செய்து இந்த முடிவுகளை நாம் வெளியேற்றிருக்கோம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் அவர்கள்தான் பெரிய விடயம். என்றால் 50% மேல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க. 3 கோடி பேரில் கிட்டத்தட்ட 90% பேர் வாக்களிப்பாங்க. நிச்சயமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்றால் பெண்கள் தான். எனவே பெண்கள் வாக்கு என்பது ஒவ்வொரு தேர்தலிலும், சட்டப்பேரவை தேர்தல் மட்டுமல்ல, மக்களவை தேர்தலும் சரி, ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களுடைய டேர்ன் அவுட் சிறப்பாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. கடந்த 3-4 தேர்தலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அறிவிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் பெண்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு. 42% திமுகவுக்கு இருக்கிறது, 37% அதிமுகவுக்கு, நாம் தமிழர் 6%, தாவேகா 15% இருக்கிறது. மற்றவை தாவேகாவுக்கு நீங்கள் சொன்னீங்க பெண்கள் ஆதரவில் இளம் பெண்கள் ஆதரவு தான் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நடிகராக இருப்பதிலிருந்து தற்போது கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். எனவே அவருன்னு ஒரு போட்டோ எடுத்துட வேண்டும், அவரை நேரில் இளம் பெண்கள் ஆதரவு அப்படின்னா வாக்களிக்க உரிமை, அந்த தகுதி அடையாத இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. இரண்டையும் கலந்து அந்த இளம் பெண்கள் என்பது இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நிறைய பேர் இளம் பெண்கள் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா விஜயை நீங்கள் சாதாரணமாக எடை போட முடியாது. அது வாக்குகளாக மாறுதா இல்லையான்னு முடிவுகள் வரும்போது நமக்கு தெரியும். ஆனால் விஜய்க்கு ஆதரவு என்பது பெரிய அளவு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பெண்கள், நடுத்தர வயது பெண்கள், அவங்களுடைய ஆதரவு, ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. இப்போ 3 கோடி பெண்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி எடுத்துங்க, 5.25 கோடி இருக்கும் நம்ம வாக்காளர்கள். அதில் ஒரு 2-3 கோடின்னு எடுத்துக்கொண்டாங்களோ அதில் கிட்டத்தட்ட 2-2.25 கோடி பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தா நடுத்தர வயது பெண்களாக தான் இருப்பாங்க. எனவே அவங்க வாக்குகள் தான் மிக முக்கியமானது. அந்த வாக்குகள் எங்கே போகிறதால் அவர்கள் எல்லாம் அதிலே பெரும்பாலும் இந்த மகளிருக்கான திட்டங்கள், அதிலே நீங்கள் பார்த்த திட்டங்களை எப்படி அறிவிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க. இவங்க 2000னா அவங்க 2500, இவங்க 8000னா அவங்க 10,000, அதாவது பணத்தை அள்ளி வீசி. ஏன்னால் அவர்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி.
எனவே அவர்களுக்கு அள்ளி கொடுப்பதிலே தவறில்லை என்பதை தான் அதிலே தான் தற்போது நிலவரம் எப்படி இருக்கு என்று பார்த்திருக்கிறோம். இதில் மேலும் தற்போது நம்முடைய சர்வேயை பார்த்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய முக்கிய நிர்வாகிகள் தான் நம்மகிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே உங்களுடைய சர்வே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 டெஸ்டிங்காக இருந்தது, எங்களுக்கு இப்போ நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம், இன்னும் ஊக்கமுடன் செயல்படுவோம்னு நல்லா வந்து அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் குறைவாக இருக்காங்க, நாங்கள் இன்னும் வேகமாக செயல்படுறது எடுத்துக்காட்டியிருக்கோம் உங்கள் சர்வே, நாங்கள் வேகமாக செயல்படுவோம்னு சொன்னாங்க. எனவே இந்த சர்வேயோட கல யதார்த்தத்தை நாம் பிரதிபலித்திருக்கிறோம். அதிலே பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் தான் இந்த முடிவுகள் வந்திருக்கிறது. அதிலே திமுக முன்னணியில் இருக்கிறது பெண்கள் ஆதரவில், அது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை தான் நம்ம எடுத்து காட்டியிருக்கோம் பிரவீன். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கம்பேரிசன் ஒப்பீடு தான். நம்ம இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வே 2025 ஜூலையில் ஒரு சர்வே எடுத்தோம். அதுக்கு பிறகு இந்த ஆண்டுடைய தொடக்கம் மார்ச்சில் ஒரு சர்வே, இப்போ எடுக்கப்பட்ட அந்த சர்வேன்னு பார்க்கும்போது திமுக அவங்களுடைய அந்த பெண்கள் ஆதரவு அப்படியே சரியா தக்க வச்சுக்கிறாங்க. 42 இருந்து 43, இப்போ 42 அப்படிங்கிற தக்க வச்சுக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா தாவேகா 17ஆக இருந்து 14ஆக இருந்து இப்போ 15 அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதாவது 17ஆக இருந்து இப்போ 15 அப்படிங்கிற பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. அப்படின்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இதில் மிக முக்கிய பங்காற்றுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா, அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம இந்த 3 சர்வேக்கள் பண்ணோம். கடந்த ஜூலை மாதமே ஒரு முதல் சர்வே 1.0 பண்ணோம், மெகா சர்வே 1.0. அதில் வந்த முடிவுகள். பிறகு கடந்த மாதம் மார்ச் 2026 2.0 பண்ணும், அதனுடைய முடிவுகள். தற்பொழுது இந்த மாதம் தேர்தலுக்கு அருகே இருக்கின்ற இன்னொரு நாளில் தேர்தல் வரப்போகுது. எனவே அந்த 3.0 இந்த 3 ஒப்பீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். அதாவது திமுக வந்து முதல்லேருந்தே கடந்த தேர்தலேருந்தே அவங்க வாக்குறுதிகள் பெண்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. அதே போல் சில வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றினாங்க, சில விடியல் பயணம் உடனே நிறைவேற்றினாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமையை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து 2.5 ஆண்டுகள் கழித்து தான் நிறைவேற்றினாங்க. ஆனால் அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை வந்து திமுக ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவும் இந்த வாட்டி அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா திமுக அறிவிப்புகளுக்கு போட்டியாக 10,000 என்றே அறிவித்து விட்டார்கள். அதிகபட்சம் 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் 2,000 மகளிர் உரிமையை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் 2,000 சொல்லியிருக்கு. திமுக வந்து கோடை சிறப்பு தொகையை ஒரு 2,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி அள்ளிட்டே போனால் அதே மாதிரி பொங்கல் பரிசு 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. பெண்களை கவரும் வகையில் தான் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பீடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோருமே அந்த ஒப்பீடுகளில் சரியாக தான் இருக்குது. அந்த கலை யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் அந்த ஒப்பீடுகள் இருக்கிறது. ஆனால் கடைசி நாளைய தினம் இந்த பெண்கள் அறிவிப்பு இன்னும் கூட பிரச்சாரம் நாளை மாலை 5 மணி வரைக்கும் இருக்குது. எனவே திருப்பி பெரிய அறிவிப்புகள் கூட வரலாம். பெண்களை கவருவதற்காக நிச்சயமாக அந்த அறிவிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சர்வே வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அஇஅதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர், மற்றவை. இதில் பார்த்தீங்கன்னா திமுக 42, 43, 42 கிட்டத்தட்ட அதே அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க. அதிமுகவும் 31 39 37 அவங்களும் கிட்டத்தட்ட அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் கடும் போட்டி இருக்குது 2 பேருக்கும். ஏன்னா அந்த 10,000 ரூபா வந்து எஃபெக்டிவாக உட்காருக்கு. 17, 14, 15 தாவேக்கா அந்த இதுலேயே தான் இருக்காங்க. அவங்களும் பெருசாக வரல. நாம் தமிழரும் அப்படி தான் இருக்காங்க, 6% என்று இருக்காது. எனவே இந்த முறை பெண்கள் ஆதரவு யாருக்கோ அவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை சூடுவார்கள். அந்த பெண்கள் ஆதரவு வந்து இளம் பெண்கள் ஆதரவு இருக்குது. இந்த 30 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அதில் வந்து எப்படி இருக்கும்? விஜய்க்கு ஆதரவாக இருப்பாங்களா, இல்லை திமுகவா, அதிமுகவா, அல்லது தாவேக்கா, நாம் தமிழரா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பெண்கள் ஆதரவு மிக முக்கிய, இந்த தேர்தலில் மிக முக்கிய திருப்பு முனையாக இந்த பெண்களுடைய ஆதரவு தான் இருக்கும். நிச்சயமாக சண்முக சுந்தர், நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தேர்தலில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள சார்ந்த ஒரு கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சி தொடங்கியிருக்கோம். அடுத்து விஜய்க்கு மிக முக்கிய ஒரு பலமாக பார்க்கப்பட்டது முதல் முறை வாக்காளர்கள். இந்த முதல் முறை வாக்காளர்கள் நிச்சயமாக அதில் அதிகப்படியான வாக்கு தாவேக்காவுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய நம்பிக்கையாக இருக்கு. சரி, களம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுகவுக்கு 27 விழுக்காடு இருக்கு, அதிமுகவுக்கு 18 விழுக்காடு இருக்கு, நாம் தமிழர் 22 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகத்துக்கு 30 கடந்து 33 விழுக்காடு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது விஜயுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இங்கே பூர்த்தியாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜயுடைய என்ன கணிச்சாலும் சரியா இருக்குன்னு பார்க்கலாமா? அதை அதாவது இளைய தலைமுறை என்ற முதல் முறை வாக்காளர், இளைய தலைமுறை என்றால் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பொதுவாக சொல்லுவாங்க. அது இது முதன்முறை வாக்காளர். முதன்முறை வாக்காளர்கள் எடுத்தால் அதிகபட்சமாக நீங்கள் 14 லட்சம் 14.5 லட்சம் ஓட்டு தான் இருக்குது. 1 கோடி ஓட்டெல்லாம் கிடையாது, வெறும் 14.5 லட்சம். இந்த 14.5 லட்சத்தில் 14 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 90% விஜய்க்கு விழுந்தால் கூட
இளைய வாக்குகள், அதாவது இளைய தலைமுறை 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு வாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குமே எடுத்துக்கிறாங்க. 18லேயே 40 வயது வரைக்கும் இளைய தலைமுறைன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 2.5 கோடி இருக்குது. அந்த 2.5 கோடி வாக்குகள் தான் விஜய் டார்கெட் பண்ணுறாரு. இதில் ஒரு 1.5 கோடி வாங்கினாலே ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் 2 கோடிக்கு மேல் வாங்கினால்தான் வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் முதன்முறை வாக்காளர்கள் பார்க்கும்போது திமுக ஏதோ குறைந்து போகலை, 27 வச்சிருக்காங்க. நாம் தமிழர் பாருங்க 22 வச்சிருக்காங்க. 33, 22, 27, 18 அதிமுக குறைவா இருக்கு இதுல. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம், 6% வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் 14 லட்சம் ஓட்டுகள் தான் இதுல. இதுக்கு அடுத்து நாங்க முதன்முறை வாக்காளர்கள் இளைய தலைமுறையும் இப்ப நம்ம கிட்ட கிராபிக்ஸ் இருக்கு, வரைகளை, அந்த வரைகளை பார்க்கலாம். முதன்முறை வாக்காளர்களை விட இளைய தலைமுறை என்பதை மிக முக்கியமாக பார்க்கணும். 30 வயதுக்கு உட்பட்டோர் என்ற அடைமொழிக்குள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த இலக்கணம் வந்து இளைய தலைமுறைக்கு 30 வயதுக்கு உட்பட்டோர் என்று பார்க்கும் பொழுது இதில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இதில் தான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கும். இந்த வாக்கு வங்கியில் யாருக்கு எவ்வளோ வாங்க போகிறாங்க அது மிக 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 முக்கியமானது. திமுக 30% வாங்கியிருக்காங்க, 21% அஇஅதிமுக, நாம் தமிழர் 18, தாவேகா இதுலேயும் முந்துகிறது. தாவேகா 31% வாங்கியிருக்காங்க. எனவே 31, 30 பாருங்க, 1% தான் வித்தியாசம் இருக்குது. எனவே கடுமையான போட்டி. அதாவது திமுக வந்து இளைஞர் அணி, மாணவர் அணிலாம் நிறைய அணி வச்சிருக்காங்க. அதிமுகலையும் இருக்கு. நாம் தமிழர் வந்து இளைஞர்கள் கூட்டம் தான். எனவே இல்லை யாரையும் இவங்களுக்கு தான் சொல்ல முடியாது. நம்மளுடைய சர்வே எடுக்கப்பட்ட விதத்தில் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கள நிலவரத்தை நம்ம சொல்லியிருக்கோம், இப்படி ஆதரவு இருக்குன்று. இளைய தலைமுறைக்கு நிறைய பேர் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. தாவேகாவுக்கு வந்து இது விஜயினுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் வந்திருக்கு. இது கட்சியின் செல்வாக்கு. மு.க. ஸ்டாலின், அதே போன்று அவருடைய உதயநிதி ஸ்டாலின் போன்ற இளைய தலைமுறை நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவும் இதில் வெகு வேகமாக களமிறங்குமா என்றால் இதில் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க அதிமுக. ஆனால் நாம் தமிழர் இளைஞர்களின் கூட்டமாக இருக்குது. அவர் இப்போ இளையர் படை தான் அவருக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷனில் இவங்க தான் மிக முக்கியமான ட்விஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது பெண்கள் வாக்கு தான் மிக முக்கியமானதுன்னு சொன்னோம் நம்ம. ஆனால் இவங்க தான் இந்த சேஞ்ச், அந்த வித்தியாசத்தை இவங்க தான் முடிவு செய்வாங்க. ஏன்னா இந்த முறை வந்து தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுன்னா, தமிழ்நாட்டில் முதன்முறையாக வரலாறு காணாத வகையில் 85-90% மேலே வாக்குப்பதிவு எதிர்பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆரில் இருந்த போனவங்கள பேரெல்லாம் நீக்கிட்டாங்க, பல லட்சங்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதனால் என்னென்னா சரியான தேர்தல் ஆணையம் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் வச்சுருக்கோம், இதனால் சதவீதம் அதிகரிக்கும். பாண்டிச்சேரி மாதிரியே இந்த வாட்டி புதுச்சேரியில் 90% தாண்டியது மாதிரி இந்த முறை தமிழகத்திலும் வரலாறு காணாத முதன்முறையாக 90% வாக்குகள் வரும்னு சொல்கிறாங்க. இது வரும்போது இந்த 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 இளைய தலைமுறை வாக்குகள் தான் ஒரு சின்ன வித்தியாசம், வெற்றி தோல்வியை முடிவு செய்கிற வித்தியாசத்தை இவங்க தான் தீர்மானிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை எல்லோரும், ஏன்னா பொதுவாக இங்கே எலெக்ஷனை நிறைய பேர் வந்து முதன்முறை வாக்காளர்களே நிறைய பேர் வாக்களிக்க வரமாட்டாங்க. அன்றைக்கி லீவு, எல்லோரும் வீட்டில் போய் ஜாலியாக படம் பார்க்கணும், வெளில போகலான்னு தான் இருப்பாங்க தவிர வாக்களிக்கணும். ஆனால் இந்த முறை வந்து வாக்களிக்கணும்னு எல்லாருமே விருப்பமாக இருக்காங்க. எனவே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த தேர்தல் இருக்க போகுது என்பதை மட்டும் என்னால் பார்க்க முடிகிறது. அதுதான் நம்ம கள நிலவரத்தை சொன்னாங்க, நிறைய பேர் அதை சொன்னாங்க. இந்த முறை கட்டாயம் வாக்களிப்போம், இந்த முறை கட்டாயம் வாக்களிப்போம். ஒருவேளை ஆளும் கட்சியுடைய சிறப்பான ஆட்சிக்காக நாங்கள் வாக்களிப்போம், அவங்களை மீண்டும் கொண்டு வரணும்னு வாக்களிக்கணும்னு இருக்கலாம். இல்லை ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் வாக்களிக்கும் என்பதற்காக வரலாம். இல்லை ஏற்கனவே ஆண்ட கட்சி எங்களை சிறப்பாக இருந்தாங்க, அவங்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லலாம். இது மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு இருக்கா. ஆனால் எல்லோருமே சொன்ன ஒரு விடயம் என்ன, வாக்களிப்போம், நிச்சயம் வாக்களிப்போம்னு சொல்கிறாங்க. எனவே தேர்தல் சதவீதம் நிச்சயமாக அதிகரிக்கும், வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக வரப்போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய, அதான் இந்த தேர்தல் வந்து இதுவரை தமிழகம் காணாத ஒரு புதிய வகை தேர்தலாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சண்முகசுந்தரம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு, நேயர்களே, இடைவெளிக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து நாம் பேசியிருக்கின்றோம். அதில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழ் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் மற்றும் விஜய் ஆகியோர் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பின்னடைவு சந்திக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. சண்முகசுந்தரம், தொடர்ந்து நம்ம சத்தியம் டிவி மேற்கொண்ட மெகா சர்வே 3.0 குறித்து ஒரு அலசல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது, ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதில் அப்படிதான். இந்த தேர்தலில் யாருக்கு எவ்வளோ இடம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதா. அதில் நமக்கு வந்த முடிவு அப்படிங்கிறது நேற்று நம்ம வெளியிட்டிருந்தோம். அதில் திமுக கூட்டணிக்கு 102 இடங்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அஇஅதிமுக கூட்டணிக்கு 70 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழருக்கு 0 இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு 2 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் மிக முக்கியமானது யாரும் எதிர்பாராத ஒன்று அப்படின்னா இழுபறி தான். அந்த இழுபறிங்கிறது 60 தொகுதிகள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதால அதுதான் தீர்மானிக்க போகிறது அப்படிங்கிறதா மிக முக்கியமான இது இருக்குது. அப்போ அந்த இழுபறி 60 அப்படிங்கிறது அது விஜயால் ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா.
இந்த 4 முனை போட்டியில் வந்து நிறைய பேர் இந்த சர்வே வந்தோடனே இழுபறி என்னங்க இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எப்போ 20 10 இல்லை 20 அதிகபட்சமே 20 தான் இழுபறிக்குள்ளே வரும், இப்போ 60 இடங்கள் கொடுத்துருக்கீங்களே, இது ஒரு பெரிய பெரிய எண்ணிக்கையாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் மிக தெளிவாக இந்த தேர்தல் 4 முனை போட்டி நிறைய வந்திருக்கு, 5 முனை போட்டியில் கூட தமிழகத்திலே வந்திருக்கு. ஆனால் இந்த முறை வருகின்ற 4 முனை போட்டியில் வந்து விஜயுடைய கட்சி வந்து நம்முடைய சர்வேயின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், நம்ம சர்வே அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் விஜய் கட்சி தாவேகா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பெரிய வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்க. அந்த வாக்குகளை பெறும்பொழுது அந்த பிரிதலால் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. அது பல பெரிய கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதனுடைய பாதிப்பினுடைய எதிரொலி தான் தற்போது நாம் பார்க்கின்ற அந்த எண்ணிக்கை. தற்போது திமுக வந்து 102 இடங்கள் வந்திருக்கிறது, அஇஅதிமுக 7, இரண்டுமே பெரிய கூட்டணியில் வச்சுருக்காங்க. அஇஅதிமுக 70 இடங்கள், நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பனே பண்ண முடியல, தாவேகா 2 இடங்கள் தான், இழுபறி 60. இந்த 60ல் பார்த்தீங்கன்னா திமுக நம்ம எப்படி எடுத்தோம்னா அந்த இழுபறி வந்து எப்படி எடுக்கிறோன்னா 2% வாக்குகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அது வந்து நம்ம வித்தியாச சதவீதத்தில் போடும்போது 2%க்குள்ளாக இருந்தால் இழுபறி. 60 இடங்களில் வந்து டஃப் ஃபைட். இந்த கடைசி நேரத்தை இந்த 2 தினங்களில் வந்து அந்த கட்சியுடைய முழு முயற்சி, அந்த களப்பணி ஆகியவை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னா இந்த 2% வாக்குகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு 1000 2000 ஓட்டுக்குள்ள பல இடங்களில் வந்து முடிவுகள் மாற்றி எழுதப்படும். தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரித்தாலே 1000 ஓட்டு 2000 இந்த தேர்தல், அதுதான் சொல்கிறேன், இந்த தேர்தல் வந்து இதுவரை தமிழகம் காணாத தேர்தலாக இருக்கும். முடிவுகள் வரும்போது பார்க்கலாம். நீங்கள் நிறைய இடங்களில் வந்து 200 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டுக்குள்ளே தான் பல முடிவுகள் இருக்கும். அதனால தான் இந்த இழுபறி வந்து நமக்கு 60 என்று வந்திருக்கிறது. ஆனால் இது மாறக்கூடும் களம். ஏனென்றால் இந்த 2 தினங்கள் நாம் வந்து நேற்று வெளியிட்டோம், இன்று நம்ம இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த தேர்தலுக்குள்ள களங்கள் மாறலாம். உழைப்பு என்பது எப்பொழுதும் உழைப்பு, திறமை. ஏற்கனவே நம்ம பேசும்போதே சொன்னோம், பல பட்டுவாடாக்கள் நடைபெறும், பல அதிர்ச்சி வீடியோக்கள் வெளிவரும். இன்று கூட அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் ஒரு வீடியோ வெளியிட்டார், அன்புமணி ஒரு பலவரப்பாக பேசுகிறார். இதுமாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல வீடியோக்களை வெளியிடுவாங்க, பல பேச்சுக்களை பேசுவாங்க. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றங்கள் வரலாம். ஆனால் இது கடந்த ஒரு வாரமாக இருக்கின்ற கள நிலவரத்தினுடைய எதிரொலி தான் நம்ம கொடுத்துருது. இந்த 60 இழுபறி என்பது மிகப்பெரிய அளவுக்கு இதுவரை தமிழகம் காணாத அளவுக்கு இந்த போட்டி கடுமையாக இருக்குது அப்படின்றதை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. இது நிச்சயமாக மாறலாம். ஆனால் தற்போதைய நிலையில் இதுதான், இன்றைய சூழல் இதுதான் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கிறது. திமுக முந்துகிறது, அதிமுக பின்னாலேயே வருகிறது. நாம் தமிழர் இந்த முறையும் வந்து அவர்கள் நாம் தமிழர் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வாக்குகள் இருக்குது. ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் இது காட்டுகிறது. தாவேகா 2 இடங்கள், அதுவும் தாவேகா வந்து விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் விஜயே அந்த 2 இடங்கள்லையும் பெரம்பூர்லையும் போட்டிடுறார், திருச்சிக்கேட்டிலையும் போட்டிடுறார். 2 இடத்திலும் பின்னடைவு தான். பின்னடைவு என்றால் இழுபறியில் தான் இருக்கிறார். அவருடைய வாக்கு 2% தான் அவரும் சுற்றிட்டு இருக்கார், மேலே வர முடியல. ஆனால் வேறு இடங்கள் சிவகங்கையில் ஒரு இடத்துக்கு காரைக்குடியிலும், அதே போன்று திருப்பத்தூரில் வந்து திருப்பத்தூர் தொகுதியிலும் வந்து தாவேகா வேட்பாளர்கள் முந்துகிறார்கள். இது கடந்த 15ஆம் தேதி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை இருக்கின்ற நிலவரத்தோட நிலைப்பாடு. அதற்கு பிறகு மாறி இருக்கலாம் களம். ஆனால் இழுபறி என்று 60 இருக்கும்பொழுது நிச்சயமாக களம் கட்டும் போட்டி இருக்கிறது. எப்படி வேண்டுமா மாறலாம். நீயா நானான்ற போல நெக் அண்ட் நெக் என்றார்கள். இப்படி ஓடுற 100 மீட்டர் ரேஸ் ஓடிட்டு இருக்காங்க, யார் வேணா முன்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஒரு ஸ்வீப் பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒரு அலை இருக்கும், இல்லை இந்த பக்கம் ஒரு அலை இருக்கும். ஆனால் இந்த அலை வந்து அமைதியாக இருக்குது. மக்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்க வாக்காளர்கள் என்பதை நம்ம நாளை 23ஆம் தேதி தான் நடக்கும். அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த முறை இதுவரை தமிழகம் காணாத தேர்தலாக நிச்சயம் இருக்கும். நிச்சயமா அது சார்ந்த இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் திமுக அதிமுக தவிர்த்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாம் தமிழ் தாவேகா, அந்த 2 கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு சீமான், தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியிலேயே ஒரு பின்னணி இழுபறி அப்படிங்கிறது அதுக்கான ரீசனா என்ன? அவங்க தொகுதி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணதில் தவறு இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நாம் தமிழர் சீமான் ஆகட்டும், தாவேகா விஜய் ஆகட்டும், நாம் தமிழர் சீமான் வந்து மற்றவர்களுடன் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் வந்து தனி கொள்கை வைத்திருக்கிறாரு. மற்ற அரசியல்வாதிகள் போல் இல்லாமல் தனி பாதையிலே தன் வழி தனி வழி என்று தன் காட்டுக்கு தானே ராஜா என்ற வகையிலே தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப அந்த பட்டாளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய வாக்குகள் என்பது நாம் தமிழர் சீமானுடைய கொள்கைக்காகவும் கொள்கை முழக்கத்திற்காகவும் நாம் தமிழர் சீமானுக்காகவும் விழுகின்ற வாக்குகளாக பார்க்கிறோம். அவருக்குன்னு அவர் வந்து மற்ற அரசியல்வாதிகள் போல் அல்ல. ஆனால் விஜய் அப்படி அல்ல.
திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரப்போய் என்று கூறி கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஃபோட்டோ காப்பி தான் அவரும். இன்னும் கலோக்கியா சொன்ன ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் விஜயும் இருக்காரு. இவங்க அறிவித்தது தான் அவரும் அறிவிக்கிறாரு. இவங்க சொல்லாத ஒன்றும் புதுசாக ஒன்றும் விஜய் சொல்லலை. அதிமுக திமுக என்ன சொல்லிச்சோ அதே தான் விஜயம் சொல்றாரு தவிர அவர் புதுசாக ஒன்றும் சொல்லலை என்பதுதான் யதார்த்த களநிறம். ஒன்று ரெண்டு எங்கேயா இருக்கலாம், ஆனால் பொதுவாக பார்வையில் பொதுப்பாடில் தான் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் சீமான் அப்படி அல்ல, அவர் தனியாக இன்னும் அவருடைய ஏற்கனவே நாம் நேற்று கூட சொல்லியிருந்தோம், அவருடைய இலக்கு அருகில் இல்லை, தொலைநோக்கா இருக்கு. தொலைநோக்கு பார்வையில் அவர் தொலைவில் இருக்கு அவருடைய இலக்கு. நிச்சயமாக இலக்கை நோக்கி செல்வார், அது மாற்றுக்கிறதா ஒரு குலத்தில் அவருடைய இலக்கு நிச்சயம் ஜெயிக்கும். ஆனால் தற்போதைக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதை தான் நம்முடைய கள நிலவரம் இருக்கின்றதை எடுத்துக்காட்டி நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக அவருடைய தொகுதியிலேயே அவர் பின்னடைவை சந்திக்கிறார். அவருடைய தொகுதியிலே அவர் வெற்றி பெற முடியாத சூழல் தான் இருக்கிறது. அங்கே 4 முனை போட்டியில் காங்கிரஸ் இருக்கிறது, அதே போன்று அதிமுக இருக்கிறது, அதே போன்று அங்கே தாவேகா வேட்பாளர் முந்துகிறார் அந்த தொகுதியில். எனவே மிக கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய இடங்களாக இருக்குது. எனவே அதனால தான் அவர் அதே போன்று விஜயை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் முதன்முறையாக சீமான் பல களம் கண்ட சிங்கம் அவர் சீமான். ஆனால் விஜய் முதன்முறையாக களம் இறங்கியிருக்காரு. எனவே பல களம் கண்ட சீமானுக்கே இந்த நிலை இருக்கும்போது விஜய்க்கு அந்த சினிமா புகழ்ச்சி, ஒரு ஹீரோ ரொம்ப நாளாக இருக்காரு, நிறைய ரசிகர் மன்றம் இருக்குது அவருக்கு, அதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுது. பெரம்பூர் ஆனால் 2 தொகுதியில் போட்டிடுறாரு, பெரம்பூரில் திருச்சி கிழக்குலையும். அவருடைய களமாடல் என்பது என்ன, அவர் நிச்சயமாக விஜய் அவருடைய பிரச்சார பணியில் கொஞ்சம் மாற்றம் செய்திருந்தால், பல முறை அந்த தொகுதிக்கு சென்று பார்த்தால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். அத்தி பூத்தார் போல் எப்போதாவது ஒரு முறை தான் ஒரு இடத்திற்கே செல்கிறார். அவருடைய அறிவிப்புகள், அதாவது பிரச்சாரம் செய்யப்படுற அந்த அறிவிப்புகளை விட ரத்து அறிவிப்பு தான் நிறைய இருக்கு. இது ஒரு நெகட்டிவான தாக்கத்தை, இவர் மேல நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஒரு காமன், அதாவது ரசிகருக்கு விஜயை பார்க்கணும், அவர்கிட்ட போட்டோ எடுக்கணும் ஆர்வம் இருக்கும். ஆனால் ஒரு பொதுமகன், ஒரு பொது ஜனம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும். என்னப்பா இவன் ரத்து செய்கிறான். முதல்ல ஆளும் கட்சியுடைய இடர்வுகள் இருக்கு, அதனால தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அனுமதி கிடைக்கலன்னு சொன்னாங்க. இப்போ அனுமதி தருவது தேர்தல் ஆணையமும் இப்படியே செய்வாங்க. எல்லாரும் குறை சொல்றாங்க, அப்ப எங்க குறை, இவர்கிட்ட தான் குறை இருக்குன்ற மாதிரி தான் பொது ஜனம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நம்பகத்தன்மை விஜய் இன்னும் முழுமையாக வெல்ல முடியவில்லை. ஆனால் இப்போ இன்னும் 2 நாட்கள் இருக்கு. விஜயோட ரசிகர்கள் ஏன்னா இப்போ போயிருக்காரு, திருச்சி கிழக்கு போயிட்டு வந்துட்டாரு, பெரம்பூர்லையும் போக போறாரு, நாளைக்கும் திருப்பி வரப்போறான்லாம் சொல்றாங்க. இனிமேல் மாற்றங்கள் வரலாம். ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய இழுபறியில் தான் இருக்காரு விஜய். அந்த 2% இதில் தான் சிக்கிட்டு இருக்காரு. அதனால கடுமையாக விஜய் உழைக்கணும். விஜய் இருக்கிறதுனால எதிர்கட்சிகளும் சும்மா இருப்பாங்களா? ஆளுங்கட்சி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அவங்களும் கடுமையாக உழைப்பாங்க ஜெயிக்கணும். ஏன்னா விஜய் நிற்கிறாருன்றதுக்காகவே கடுமையாக உழைப்பாங்க. அதனால கடுமையான போட்டி நிச்சயமாக இந்த விஜயுடைய 2 தொகுதியில் இருக்கும். வெற்றி வித்தியாசம் என்பது குறைந்த வாக்குகளில் தான் இருக்குன்றதை உறுதியாக நான் சொல்கிறேன். பிரவீன், நிச்சயமாக சண்முக சுந்தரம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். சத்தியம் தொலைக்காட்சி மேற்கொண்ட மெகா சர்வே 3.0 அதில் இருக்கக்கூடிய பல முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கமாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.